எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். மீனில் ஒரு ஸ்பெஷல் மீனுனா அது சொரா தாங்க. இன்றைக்கி ஒரு அருமையான சொரா புட்டு தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்காக நான் சுறா மீன் துண்டுகளை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். மீன் துண்டுகளை சாஸ்பேனில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போடுங்க. இதை ஒரு 7 நிமிஷத்துக்கு வேக வைங்க. 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி போட்டு ஃபுல்லாக வேக வைங்க. இப்போ கிட்டத்தட்ட 7 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் துண்டுகள் வெளியில் எடுத்துட்டு ஆற விடுங்க. மீன் ஆறுனதும் இதோட தோலை எடுத்துட்டு இதில் இருக்கிற எல்லா முள்ளையும் கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். ஸோ பொறுமையாக கவனமாக செய்யுங்க. அடுத்து கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 கப் நீல வாக்கில் நறுக்கின சின்ன வெங்காயம் போடுங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் இதில் 1 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது, 5 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது போட்டு 2-3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இதில் உதுத்து வச்ச மீனை போட்டு கிண்டுங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் இருக்கிற ஈரம் பூரா வத்துற வரைக்கும் கிண்டணும். மீனோட நடுவில் இருக்கிற முள்ளை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால சிலர் அதையும் புட்டில் போடுவாங்க. ஆனால் நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் போடாமல் இருந்தால் நல்லது. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கிண்டுங்க. பொதுவாக சுறா மீன் வாங்கினா அன்றைக்கே சமைச்சிருங்க. அப்போ தான் மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை எந்த வகை மீன்லேயும் செய்யலாம். கடைசியாக கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். சுறா புட்டு இப்போ ரெடி. இது சூப்பரான ஒரு சைட் டிஷ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். சூடாக பரிமாறுங்க. அருமையான சுறா புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் யூஸ்வலாக அந்த மாதிரி சுறா வாங்கினீங்கன்னா அன்றைக்கே அதை செஞ்சுருங்க. ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ வைக்க தேவையில்லை. நீங்கள் இது வெறுமனே சாப்பிட்லாம், இல்லைனா ரசம் சாம்பாருக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.